எந்த பிரச்சனையும் அங்கே இருக்காது. பாதுகாப்பாக இருந்து ஒன்று அழைச்சிட்டு வந்துடுவாங்க. புரியுதா? வேறு என்ன கேட்க போகிறீங்க நேட்டா? என்ன எவ்வளோங்களா? அதுதான் காமிக்குது. எவ்வளோ வேணுமா? என்ன அவன்கிட்ட வாங்கினது 1,50,000 வந்தது. நான் போய் பெரிய வட்டி கட்டிட்டு இருந்தேன். போடல. என்ன பழக்கம்? நல்லா வருஷத்துக்கு மேலே போடலை. திடீர்னு என்ன ஊர்? பக்கத்தில் அதெல்லாம் வட்டி கொடுக்காடா? ஃபைனான்ஸ் கொடுக்குறாங்க, வட்டி கொடுக்குறாங்க. என் பேர் ஜாமி. சும்மா மிரட்டி போட்டுருவாங்க, வேற ஒன்றும். இப்போ நான் ஊருக்கு போகிற டைத்தில் எதுவும் பிரச்சனை அதுக்கு தான் பணம் கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு, எந்த பிரச்சனையும் வராது. புரியுதா? இடையில அங்கே வர முடியாது. அது நடக்காது போங்க. சரி. யாரும் போட்டுருக்காங்க. இடையில உனக்கும் ஒரு பொம்பளைக்கு சண்டை வந்ததா? இல்லையே. பக்கத்தில் நடந்தது அது மாதிரி? இல்லையே. இல்லை. அப்புறம் அந்த பணம் ஏது? அதான் தெரியல யார் போட்டிருக்காங்க. என் ஓப்படியாக தான் எனக்கு தான் சண்டை. அதுதான் நானும் கேட்டேன். ஓப்படியாக தான் சண்டை இருக்கா. நான் என்ன கேட்டேன், உனக்கும் ஒரு பொம்பளைக்கு சண்டையான்னு தான் கேட்டேன். இல்லைங்கிற நீ. ஆனால் லேடிஸை கொண்டாந்து காட்டுதீங்க, நைட்டு 11 மணிக்கு காட்டுதீங்க. அப்படி தூக்கி போட்டால் தான் அதில் ஒன்றும் இல்லை, வெறும் பணம்னு சொல்லுது. சரி, அதான் பயமா புள்ள சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்குது. அது ஒன்றும் இல்லை, மிரட்டுறதுக்காக தூக்கி போட்டாங்க. ஏன்னா ஒன்றை இருக்க தேவைதான் ஒன்றை காட்டி விட்டுட்டு. புரியுதா? அதில் ஒன்றும் இல்லை போ அப்படின்னு. வேறு என்ன கேட்க போகிறேன்? அதான் புள்ள சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். நான் சொல்கிறேன் வேலைக்கு போக மாட்டேங்கிறான். அழைச்சிட்டு வா. நான் வரமாட்டேங்கிறானே. அப்புறம் அழைச்சிட்டு வந்தால் தான் பார்க்கலாம். இன்னொரு பூசிட்டு ஒரு நிமிஷம் மற்ற வீட்டுக்குள்ள வை. ஒரு பழத்தை அரைஞ்சி உள்ள சாப்பிடு. கை கால்லாம் கடுக்குதா? இப்போ தேவையில்லை, முன்னாடி கட்டுச்சு, இப்போ எல்லாம் இல்லை. தேவலாம்ல, அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. வேறு என்ன கேட்கணும்? இது கோளாறு தான் பார்க்கணும். மனையில் ஒன்றும் கோளாறு கிடையாது. பொண்ணு சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது. அது விளையாட்டு பற்றினு சொல்லுவீங்க. விளையாட்டு பற்றிங்க, வேறு ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஓப்பனுக்கு வந்து ஒரு ஓப்பனுக்கு வந்து அந்த மாமியா வச்சிருக்கு ஆவராணி தான். ஆவராணியா? எது இடத்து பிரச்சனை வந்து காசு பிரச்சனை? இடத்து பிரச்சனை தான். அவங்க உங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டாங்க. நாங்கள் காலி எந்த ஊர் இருக்கு? அதுக்கு தங்கலாஞ்சேரி. தங்கலாஞ்சேரி. தங்கலாஞ்சியில் மந்திரவாதியை காட்டுது. தங்கலாஞ்சியில் மந்திரவாதியை காட்டுது. போய் உட்காந்துருக்காங்க. அவங்க ஒன்றும் செய்யறது அன்றைக்கி நான் எங்கேயும் போய் பார்க்கவும் இல்லை, ஒன்றும் செய்யலை. உங்கள்கிட்ட கேட்டு போகிறது தான். தும்மிடும் போட்டுருக்கு. இப்போ எம்சம் முதல்ல வெறும் பழமும் காமிச்சிட்டு ஊரை சொன்னோன்னு இப்போ தெரியுது. அம்மா தான் தள்ளி விட்டுச்சு. அது எடுத்து உள்ள கெஞ்சில் விடணும், எல்லாம் வச்சுக்க கூடாது. கிச்சண்டியில் தான் கிடக்கு. அதுக்காச்சும் பாதிக்கும் எங்களோட வச்சு போட்டாங்க. அது பார்க்குறீங்களா? கடற்காலின்னு பார்க்குறீங்களா? சரி, போய் போனால் அதே போய் பாதிக்கும். குளத்துல கொண்டு போய் போட்டோம். வேற என்ன கேட்கணும்? அவ்வளோதான். சரி, நீங்கள் என்ன கேட்கணும்? இன்னைக்கு என் உடம்புக்கு பாதிக்கிறது, உங்கள் வீட்டில் இருக்கணும், எதுவும் பாதிக்குமா எனக்கு? அது வந்து போகுது 2 நாள். ஏன் சொல்லு, என்ன வேணும்? என்ன பேச்சே கேட்க மாட்டேங்குது. அங்கே யார் இருக்கா? படுத்துமா இல்லை? பையன் ஒன்றினா இருக்கான். போய் பார்த்துட்டு வரும். வேற ஒன்றும் இல்லை, தெய்வம் இருக்கு. தெய்வம் பாதுகாப்பில் இருக்கீங்க, ஒன்றும் பயப்படாது. ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்குது. இருக்க கூடாது. அங்கேயும் அழைக்கி, இங்கேயும் அழைக்க, இங்கேயும் அழைக்கிறேன். இங்கேயும் போவோம், அங்கேயும் இருக்கும், அங்கே திரும்பி இங்கே வரும். நீ ஒரு இடத்துல இருக்கணுமா? இருக்கணுமா? எங்கள் அம்மா இருக்க மாட்டேங்குது. ஒரு சிறப்பான இடம் எனக்கு வேணும். அதான் கேட்குறேன். அப்படியா? அந்த இடத்த விற்கணுமா வேண்டாமா? அதெல்லாம் கொடுத்துட்டேன். சொன்னீங்களா? நேட்ட அது என்ன குறைச்ச ரேட்டு தான் வந்துச்சு. அதை வாங்கி செலவு பண்ணி ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். விற்ற பிறகு வந்துட்டு சொல்லுவீங்களா? நாங்கள் அதுலேருந்து வரவே இல்லை. இங்கே அதுலேருந்து வரல. அது செலவு பண்ணிட்டு வேற என்ன கேட்கணும்? அது இந்த வீட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை இல்லை, இந்த எலும்பு சம்பளம் கண்டது ரொம்ப பயமாக இருக்குது. அதை கெங்கில் விட்டுருக்கீங்க. வாங்கிட்டு போட்டுருக்கோம்.